ஒரு 2-3 மாதம் கழித்து திரும்பவும் கூப்பிடுறாங்க. திரும்பவும் மக்கள்கிட்ட கேட்கறாங்க. திரும்பவும் மக்கள் அதே காரணத்தை சொல்றாங்க. கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம இருக்கிறாங்க, சரியாகட்டுமேன்னு சொன்னப்ப ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அதெல்லாம் முடியாது, இப்பொழுதே அவர்களுக்கு உண்டான ஹத்தை, தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு குதாமா அவர்களுக்குண்டான அந்த கசையடியை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். கோபத்தோடு நிறைவேற்றிவிட்டு ஒரு 10 நாள் கழித்து 2 பேரும் ஹஜ்ரத் உமர் அவர்களும் குதாமா இப்னு மல்ஊன் அவர்களும் ஹஜ்ஜுக்கு போறாங்க. ஹஜ் உம்ராவெல்லாம் நிறைவேற்றி விட்டு திரும்பி வருகின்ற அந்த சமயத்தில் ஒரு இடத்திலே இரவிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தூங்கிக் கொண்டிருக்கிற உமர் ரலியல்லாஹு அவர்கள் எந்திரித்து வேகமா வர்றாங்க. எங்க குதாமா இப்னு மல்ஊன் கூப்பிடுங்க. காரணம் கேட்கின்றால், நீங்க தான் உங்க மேல கோபமா இருக்கீங்களே உமர், ஏன் கூப்பிடுறீங்க? நீங்க கூப்பிடுங்க, நான் பேசணும் குதாமா விட்ட. இவங்க போய் கூப்பிடுறாங்க, வர மறுக்கிறாங்க, நான் வரல. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு விஷயம் சொல்லப்படுகிறது. அமீர் முஃமினீன் அவங்க வரமாட்டேங்கிறாங்க, தூக்கிட்டு வாங்க. தூக்கிட்டு வந்த உடனேயே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குதாமா இப்னு மல்ஊன் அவர்களுடைய கையை பிடித்து அழுதுவிட்டு சொன்னார்கள், என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும், என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்கின்றார்கள். குதாமா இப்னு மல்ஊனுக்கு ஒண்ணுமே புரியல. அமீர் முஃமினீனே, நான் எதற்கு உங்களை மன்னிக்க வேண்டும்? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த தூக்கத்திலே கனவிலே பார்த்தேன், ஒரு மனிதர் சொன்னார், உமரே அஸ்லிஹ் இலா குதாமா இப்னு மல்ஊன், குதாமா இப்னு மல்ஊன் இடத்திலே அமீர் முஃமினீனே நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு அடுத்து சொன்னார், காரணம் என்ன தெரியுமா? அப்ப இன்னஹு மிம்மன் ஷஹீத பஹர், அவர் ஷஹீதா, அந்த பத்ருடைய யுத்தத்திலே கலந்து கொண்ட அந்த சஹாபி, பத்ருடைய யுத்தத்திலே கலந்து கொண்ட அந்த சஹாபியினுடைய விஷயத்திலே நீங்கள் நல்ல முறையிலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று எனக்கு கனவிலே சொல்லப்பட்டது. எனவே நான் உங்களுடைய கையை பிடித்து கேட்கிறேன், என்னை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்றார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய அருகிலே வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த பத்ருடைய களத்திலே கலந்து கொண்ட அத்துணை சஹாபிகளுக்கும் உயர்ந்த அந்தஸ்தை, உயர்ந்த அந்த தரத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா தந்தான். வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நாம் எதை கேட்டோமோ, எதை சொன்னோமோ அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. இந்த புனிதம் மிகுந்த ரமலானுடைய மாதத்திலே மீண்டும் மீண்டும் அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கின்ற ஒரு துஆ, இறைவா காசாவிலே இருக்கக்கூடிய எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு இறைவா நீ வழங்க வேண்டும். அவர்களுக்குண்டான எல்லா புறத்துகளிலும் உதவியை நீ தாராளமாக கொடு இறைவா. அவர்களுடைய எதிரியினுடைய தாக்குதலை நீ நிப்பாட்டி எங்கள் சகோதரர்களுக்கு ஒரு நிம்மதியான, ஒரு சந்தோஷமான வாழ்வை நீ தர வேண்டும் என்கிற துஆவை இறைவா இந்த புனிதம் மிகுந்த ரமலானுடைய மாதத்திலே உன்னிடத்திலே கையேந்தி கேட்கின்றோம். எங்கள் சகோதரரை நீ விட்டுவிடாதே இறைவா என்ற நல்ல துஆவோடு நிறைவு செய்கின்றேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. بها أرسل الآيات من جميع الخيرات في الحياة وبعد الممات. اللهم يا أول الأولين يا آخر الآخرين يا ذا القوة المتين يا راحم المساكين يا أرحم الراحمين. اللهم يا أول الأولين يا آخر الآخرين يا ذا القوة المتين يا راحم المساكين يا أرحم الراحمين. اللهم يا أول الأولين يا آخر الآخرين يا ذا القوة المتين يا راحم المساكين يا أرحم الراحمين. صلى الله على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم.